இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. சிறியவர்கள்தான் எப்பொழுதும் பெரியவர்களாக முடியும். பொது காலத்தின் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிகு இறை மக்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஒவ்வொருவரும் பணிவுள்ள இயேசுனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை தந்தர வேண்டுமென்று அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூல் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20வது வசனங்களில் பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, அதாவது நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையான என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளுடைய மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அதாவது பொல்லாதவர்கள் நீதிமான்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். அதாவது பெரியவர்களாக தங்களையே நினைத்து கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த பொல்லாதவர்கள். நீதிமான்கள் என்பவர்கள் குழந்தைகள், கள்ளம் கபடற்றவர்கள். இந்த நீதிமான்கள் எப்பொழுதும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடியவர்கள். அதனை தான் திருப்பாடல் ஆசிரியரும் 54வது அதிகாரத்தில் இன்றைய பதிலுரை பாடலாக, என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதாரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என்னுடைய வாழ்வுக்கு யார் ஆதாரமாய் இருப்பார்கள் என்றால் நீதிமான்கள் தான். பணிவுள்ள நீதிமான்கள் தான் நமக்கு ஆதரவாய் இருப்பார்கள். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 16 முதல் 4-3 வசனங்களிலே இந்த சிறியோராய் எப்படி வாழ்வது, கடவுளுடைய பார்வையிலும் மக்கள் பார்வையிலும் ஒரு குழந்தை போல பணிவுள்ள ஒரு சிறியோராய், விட்டு கொடுக்கின்ற ஒரு சிறியோராய் எப்படி வாழ வேண்டும், அல்லது அப்படி வாழாவிட்டால் பெரியோராய் வாழக்கூடியதனால் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். இந்த பொறாமை, போட்டி, கட்சி மனப்பான்மை, வேறுபாடு இவற்றையெல்லாம் எவற்றை குறிக்கிறது என்றால் யார் பெரியவர்? இன்னைக்கு குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சமூகத்திலும் சரி, அல்லது கோயில் காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பிளவுகளும் பிணக்குகளும் கட்சி மனப்பான்மைகளும் பொறாமையும் போட்டியும் வருவதற்கு, சண்டை சச்சரவுகள் வருவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற கேள்வி, நமக்குள் யார் பெரியவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் மார்க் 9:30-37 இதோ தன்னுடைய பாடுகளை நினைத்து, தன்னுடைய வருத்தத்தை நினைத்து, தன்னுடைய சிலுவையின் அந்த பாரமான சுமையை நினைத்து, அவர் அந்த கஷ்டத்தை நினைத்து இயேசு தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து செல்கின்றார், தன்னுடைய துன்பத்தை பகிர்ந்து கொண்டு செல்கின்றார். ஆனால் இந்த சீடர்கள் இயேசுனுடைய துன்பத்தையும் துயரத்தையும் பாடுகளையும் கேட்க மனமில்லாதவர்களாய் சுயநலத்தோடு தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு ஒரு குழந்தையை அவருடைய கரத்தில் ஏந்தி, இந்த குழந்தையைப் போல நல்ல மனம் படைத்த, ஞானம் மனம் படைத்த, நேர்மையான மனம் படைத்த, விட்டு கொடுக்கின்ற மனம் படைத்த, மன்னிக்கின்ற மனம் படைத்த, இரக்கம் குணம் மனம் படைத்த இந்த குழந்தையைப் போல சிறியவர்களாய் விட்டு கொடுப்பவர்களே, பணிந்து வாழ்பவர்களே, சண்டை சச்சரவுகளை சமாதானமாக மாற்றுபவர்களே. குழந்தைங்களுக்கெல்லாம் சண்டை நடத்ததே ஒன்று கிடையாது. அப்படியே சண்டை போட்டாலும் அது ஜாலிக்காக தான் போடுவார்களே தவிர உடனே சமாதானம் ஆகின்ற அந்த நல்ல மனசு நமக்குள் இருந்தால் மட்டுமே நாம் பெரியவராக முடியும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். அன்புமிகு இறை மக்களே, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற அந்த ஒரு பாகுபாடு சிந்தனை தான் நமக்குள் 1008 பிரச்சனையை வளர்த்து அன்பையும் உறவையும் பாசத்தையும் பிரிக்கின்றது. ஆனால் குழந்தையைப் போல மாறுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள், மன்னித்து வாழுங்கள், சமாதானத்தோடு வாழுங்கள் என்ற இயேசுனுடைய செய்தியானது இதோ நமக்கு இன்றைய நாளிலே வாழ்வு தருகின்ற செய்தியாக மாற எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.